இந்தியாவுக்கு எதிராக உண்மையாகவே நேரடியாக அடிபட்ட ஒரே ஒரு வடபுலி தான். மற்றவர் ஆமியும் அடிபடே இல்லை, ஜேவிபியும் அடிபடே இல்லை. புலிகள் தான் உண்மையான இலங்கை என்று இறைமைவாதிகள், தேசியவாதிகள் அல்ல, இறைமைவாதிகள். ஜேவிபிக்கு விடுதலை புலிகள் மீது ஒரு மரியாதையும் அனுதாபமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதான் இருந்தது. அதை இப்ப அனுரா மாதிரியானாக்கள் அதை குழப்பிட்டார். இன்றைக்கு எப்படி திடீரென்று நரேந்திர மோடிக்கும் அனுராவுக்குமான உறவு இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை நடைமுறை ரீதியில ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய இன்னொரு ஸ்டேட், அவ்வளவுதான். இந்தியாவின் ஒரு உடன்பாட்டோடு தான் விடுதலை புலிகள் மற்ற இணைய இயக்கங்கள் அளித்தார்கள். ஒன்று வேற கிளியரா தெரியுது. அனுரான்றவர் ஒரு foreseeable future, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு ஏதோ விதத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடரா இருக்க போறாங்க. சீனா பூச்சாண்டியை காட்டி இந்தியா எங்களுக்கு தமிழீழம் எடுத்து தரும் அல்லது இந்தியா தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தரும் என்ற கோணத்துலதான் அவருடைய வாதம் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை நாங்கள்லாம் சும்மா காட்சி கொண்டிருக்க முடியாது. அங்க பிரச்சனை இல்லை. விடுதலை புலிகள் இந்தியாவோட மோத எடுத்து அந்த முடிவு இன்றைக்குள்ள சூழல்ல சரியென்று பார்க்கணும். ஸ்ரீதரன் நேற்று குறிப்பிட்டிருந்தார், ஜேவிபிக்கு எந்த ஒரு வாக்கும் செல்லாமல் பார்த்துக் கொள்வோம். கிட்டத்தட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அதே விளங்குதில் எனக்கு. இப்ப நீங்கள் என்னத்தை வச்சு கதைக்கிறீங்க? என்ன துணிவுல என்னத்தை நீங்கள் இப்படியான லொஜிக் இல்லாத கதைகள் அவைகளை சுத்தி இருக்கிறார்கள் சந்தோஷங்களுக்கு பிரியோசனமா இருக்கக்கூடும். ஆனா ஓட் வேற. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இலங்கை விவகாரம் மிகவும் சூடுபிடித்துள்ளது. பல்வேறு விஷயங்கள், ஒன்று அரசியல், அடுத்தது பொருளாதாரம் என்று பல்வேறு விஷயங்களிலும் இலங்கை ஒரு சிக்கலான நிலையை எதிர்கொள்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் மோடி அவர்கள் விஜயம் செய்து நாடு திரும்பி இருக்கிறார். இது தொடர்பாக இந்திய அரசியலோடு மிக நெருக்கமான ஆசாட்டிக் அமைப்பின் செயலாளரும் முன்னாள் ஈரோஸ் அமைப்பின் உறுப்பினருமான உங்களுக்கு மிகவும் அறிமுகமான ரவி சுந்தர்லிங்கம் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். என்னென்றால் இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு இந்திரா காந்தி காலத்துல சினிமாவுக்கும் இந்திராவுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அதுக்கு பிற்பாடு இலங்கை இந்திய உறவுகள்ல ஒரு கடும் தன்மை ஒன்று இருந்தது. அதனாலதான் இந்தியா விடுதலை அமைப்புகளுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டி வந்தது. அதற்கு பிற்பாடு ஜேவிபிக்கு எதிராக சினிமாவுடன் சேர்ந்து இந்தியா பல்வேறு திட்டங்களையும் செய்திருந்தது. ஜேவிபியுடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கு எப்படி திடீரென்று நரேந்திர மோடிக்கும் அனுராவுக்குமான உறவு இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதை இப்ப நாங்க விளங்கப்படுத்துறேன். நாங்க முதலாவது வட்டம், மாவட்டம், பெரும்பட்டம் பார்க்க வேணும். முதலாவது குளோபலைஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ன்றதுல இருக்கிற மாற்றங்களை நீங்க பார்க்கணும். அது புற வருவோம். இரண்டாவது உடனடியாக ரீஜனல் இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற மாற்றங்கள், அதை நாங்கள் இப்ப பிரிக்ஸ் என்ற கான்டெக்ஸ்ட்ல வச்சு பார்க்கலாம். அதை விட இலங்கை என்ற நிலைமையில வச்சு பார்க்கவும். அது சின்ன வட்டம். அந்த சின்ன வட்டத்துல இருந்து நாங்க தொடங்கினோம் என்று சொன்னால் அதுல ஒன்று உடனடியாக பொருளாதாரம் பார்த்தோம்னா இன்றைக்கு போற அந்த கல்லாப்ஸுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் சமனுக்கு சமனாக இந்தியாவுடைய காசும் IMF காசும் தான் ஸ்ரீலங்கன் அரசாங்கத்தை ஃப்ளோட் பண்ணி வச்சு. அது 4 பில்லியன் 3 பில்லியன் இந்த ரேஷியோவை நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட சமம். இப்ப ஸ்ரீலங்கா ஏதோ விதத்துல இந்தியாவுடைய ஒரு அங்கமாகத்தான் வேலை செய்யணும். தமிழ்நாடு கூட டாக்ஸ் ரெவென்யூ தங்களுக்கு 10 ஆண்டு அடிவர நிலைமையில அந்த டாக்ஸ் எடுத்து இந்தியா கொடுக்குற நிலைமையில இந்தியா இருக்கு. காரணம் அதுதான் உண்மை. அப்ப இன்றைக்கு நீங்க சிம்பிளா சொல்லிட்டால் ஆக்கள் திருப்பி பெரிய விளக்கம் கேட்டா சொல்லுவோம். என்ன பொறுத்தவரை நடைமுறை ரீதியில ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய இன்னொரு ஸ்டேட், அவ்வளவுதான் நடைமுறை ரீதியில். அரசியல் ரீதியில கத்தி போன்றதுக்கு அகல் இருக்கணும். ஆனா நடைமுறையில அவங்க சத்தம் கூட எடுபடாது. அப்ப இனி நாங்கள் எங்களோட தமிழ் பிரச்சனை வருவோம். இப்ப நான் ஒரு கால பகுதியா சொன்னா ஜேவிபியும் NPP அரசாங்கமும் ஈரோஸினுடைய இலங்கை தமிழ் மக்களுடைய ஈரோஸ் மாதிரி. ஏன்னு சொன்னா நீங்களே எங்களை எல்லாம் சொல்லுவீங்க இந்தியன் ஏஜென்ட் அப்படி பிரச்சனை சொன்னால் நீங்கள் ஏஜனோ இல்லையோ நீங்கள் அவைகளை மீறி ஒன்னும் செய்ய முடியாத நிலைமை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கள். இளம் சமுதாயத்துக்கு இது எவ்வளவு தெரியுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில், அன்றைய காலகட்டத்துல ஈரோஸ் அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு ஒன்று இருந்து வந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட விரும்பியோ விரும்பாமலோ ஜேவிபியும் அந்த உறவு நிலைக்கு வந்திருக்கு. அதனாலதான் நீங்கள் ஈரோஸ் இப்ப இருக்கிற ஜேவிபி ஈரோஸ் என்று சொல்றீங்க. இதுக்கு நான் ஈரோஸை நீங்கள்
ஆரம் குறைச்சி காய்ச்சி கிடையாது. இப்ப ஈரோஸ் இந்த சிச்சுவேஷன் வந்து வேற குயிக்கா சொல்லிடுறோம். ஈரோஸ் வந்து முதலாவதாக இந்தியாவில இருந்து வெளிக்கிட்டு தப்பி உடவணும் என்ற நிலைமையில தான் பலஸ்தீனம் உறவு எடுத்தோம். எங்களுக்கு வந்து சந்திரன், அதாவது ரோவிந்த சீஃப் வந்து லண்டனுக்கு நேரடியா வந்து அந்த உறவை துண்டிக்கணும்னு சொல்லி குறிப்பாக எங்கள்கிட்ட நாங்கள் நேரடியா தொடர்புல வச்சிருந்தாக்கள்கிட்ட முதல் வச்சிருந்தாக்கள் ஏற்கனவே விட்டு அது பிறகு புள்ளொட்டுகள் அது எல்லாம் அங்க இங்கெல்லாம் ஓடுனது. பிறகு நேரடியா தொடர்பு வச்சு கொண்டு இருந்தாக்கள் நாங்கள் 2 பேர் அவையோட வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி நேரடியாக ஈரோஸ்ல இருந்தார்கள் முதல் பலஸ்தீனர்களோட தொடர்பு எடுத்தது. பிறகு இப்ப ஊத்தமெந்தர் வழியாக்கள் பிறகு அதுல இருந்து பிரிஞ்சு போய் இபிஆர் லவுக்கும் புள்ளொட்டுக்கும் உதவியில் எடுத்து கொடுத்து அப்படி தொடர்புகள் பெருந்து போய் அது பெரும்பாக குட்டி போட்டு கொண்டு போச்சு. எல்லா நோக்கம் வந்து இந்தியாவை தவிர்த்து கொள்றதுல ஒரு அம்பிச்சம் இல்லை. இந்தியாவுடைய தப்பா இப்ப என்ன அன்றைக்கு பகுதியா கேட்க சொன்னாலும் இந்தியா எனிமியா ஃப்ரெண்டான்னு நான் சொன்னா இந்தியா எனிமி என்று சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கபடியா ஃப்ரெண்ட் அந்த நிலைமை ஒரு வித்தியாசமா இருக்கு. இதுக்கு அப்ப இதை நாங்கள் ஈரோஸ் அப்ப பொசிஷன் என்ன மாதிரி போயிட்டு அப்ப நேரடியா வந்து 2 தமிழை வச்சு ஒன்று வந்து அதாவது பலஸ்தீன உறவுல நிப்பாட்டணும். நேரடியா எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னோட நாங்கள் வச்சிருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட நேரடியா வச்சிருந்த உறவுகள் அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு எனக்கு இன்ஃபுளுன்சல் இருந்தது, எனக்கு தொடர்புகள் இருந்தது, அதுகளை நிப்பாட்ட சொல்லி சொன்னாங்க. 3வது வந்து மலைநாட்டை துப்புரவா கைவிடணும்னு சொன்னாங்க. அப்ப ஈரோஸ் வந்து உண்மையில பழைய உங்களோட போராட்ட லாங்குவேஜ்ல வச்சா கிளவெட்டி அமைப்பா வந்து அப்ப அதுக்கு வந்து பிறகு உண்மையாகவே தானாக ஒரு முடிவெடுக்கிற தன்மை அதுக்கு இல்லை. அப்ப ரத்னா பிறகு திருப்பி ட்ரைபார்ட்டியட் அக்ரிமெண்ட் 3 மும்முனையா இணைப்பு வேணும், இந்தியா ஸ்ரீலங்கா தமிழர் சேர்ந்து சோர்ட் அவுட் பண்ணணும் தொடங்கிச்சு. ஏன்னு சொன்னா எங்கட இண்டிபெண்டன்ஸ் குறையுதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்து புலிகளுக்கு அவைகள் ஃபண்ட் பண்ணி நேரடியா மற்றவைக்கெல்லாம் மறைச்சு உண்மையாகவே யூபியில ட்ரைனிங் கொடுத்தாங்க, எங்க செய்தாங்க அங்க செய்தாங்க, எங்க நாங்கள் கொண்டு போன ஆயுதங்களை பிரிச்சு அவைகளை கொடுத்தாங்க தொடக்க காலங்களை சொல்றோம். எங்களுக்கு தெரியுது இப்ப சிச்சுவேஷன் எங்கேயோ போகுது. எங்களுக்கும் பிறவாருக்கும் நேரடியாக நாங்கள் வச்ச கையெழுத்து ஒப்பந்தம் அதுவும் அற்று போகும் என்று சொன்னால் இவைகளை அவள் பெருசாக்குறாங்க. பெங்களூர் பேச்சுவார்த்தையோட அவர் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் உங்களோட தலைவர்கள். அப்ப ஈரோஸ் வந்து அப்ப உங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டது. அதான் நடைமுறையில அதான். அதுக்கு பிறகு போய் அவர் சாக்குண்டார்கள் எல்லாம் எல்லாரும் சாக்கொள்ளிவிடும். அவையோட சாக்குண்ட போது கேட்கறதுக்கு ஒரு இல்ல. இந்தியா தட்டி கேட்கல நான் இங்க சார்ல்ஸோட இருந்தா அவங்க பத்து எடுத்து கேட்காங்க. அவையில போன் கோலே இவளை எடுக்க முடியாது. நேரடியா அவ்வளவு காட்சி கொண்டு ரோச்சி வேளாவேலி எல்லாம் இவரோட கதைக்கு ஒரு உடன்பாட்டோடு தான் விடுதலை புலிகள் மற்ற இணைய இயக்கங்கள் அளித்தார்கள். கண்ணடிக்காம நடக்க கண்ணை மூடிக்கொண்டிருக்காம அது நடக்க முடியாது. ஏன் அதுக்கு மேல நான் ஒரு மணி மேல வச்சு ஈவன் கோத்தபாயாக்க நீங்க சொல்ற ஒயிட் வேன் மேன் போய் கொலை செய்யறன்னு சொன்னால் இலங்கையில இந்தியா கண்ணை மூடிக்கொண்டிருந்தாக்கள் தான் கொலை செய்யலாம். நேரடியா தலை போட்டு இவல தொடாதீர்கள்னு சொன்னா தொடையில ஜேவிபில இருந்து பிரிஞ்சு போய் இந்த புதிய ஜன முன்னணி கட்டினாக்கள் அவளை சாப்பிட உண்டு நீங்கள் ஏதோ அவள் வேண்டியாக சாப்பிட வேண்டிய ஆஸ்திரேலியன் அம்பசிக்கு மேல தோட்டு போட்டு போகவே இல்லையா அவரையும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியா போயிட்டு திரும்பி வந்தார்களே. இதுகள் எல்லாம் நீங்க காலேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா கன பேர் இதுக்கு மேலாக வேலை செய்தார்கள், கன பேர் போயிருப்பிடம் கையில. இப்ப நானே இலங்கைக்கு போயே வசீரை சந்திச்சு அவருக்கு தெரியும் அவர் இடையில நேரடியா 2 பேருக்கும் இடையில தொடர்பு இருக்காங்க. ஒரு சாதி என்ன சொல்றது பெர்மிஷனோட தான் போ இல்லாட்டா அங்க யாரும் உங்களோட ரோட்ல போட்டால் கேட்பாரு இல்ல. எங்களுக்கு அப்படியான சம்பவங்கள் இருந்தது. ஆனால் நேரடியா த்ரெட் மாதிரி இருந்த வழியே பெருசா இப்ப ஆனா இந்த அனுராவுக்கும் மோடிக்கும் உருவாகி இருக்கிற நட்பு வந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு போயிருக்கா இலங்கை உறவை. அது உண்மை. அதுல உண்மை இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்ப ஒன்று வந்து வேற கிளியரா தெரியுது. அனுரான்றவர் வந்து ஒரு foreseeable future, அதாவது இன்னொரு 10 வருஷத்துக்கு ஏதோ விதத்துல ஒரு இன்ஃபுளுன்ஷியல் லீடரா இருக்க போறார். அவர் ஜனாதிபதியா இல்லையோ இருக்கிறாரோ இல்லையோ அவருக்கு பொறுப்பு அங்க உருவாயிடுச்சு. அந்த பொறுப்பை உருவாக்குறதுக்கு இந்தியாவும் பின்னால இருக்குது. அவருக்கு ஒரு ஃப்ரீ ராய் கொடுக்கறதுக்கு நிலைமையில நீங்கள் அப்ப இனி வர்ற தலைவர் சஜித் என்று சொல்லுவோம். அவருக்கு இவரோட போட்டி போடுற நிலைமையில இல்ல. இவர்களுக்கு வந்து அவையோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியும் பத்தாது, பாப்புலர் கிரவுண்ட் கெப்பாசிட்டியும் பத்தாது. அது மட்டும் இல்ல, இந்தியா கொடுக்குற பேக்கிங்க இந்தியா வந்து எப்பவும் வித்ட்ரோ பண்ணலாம் த்ரெட் ஒன்றுக்கு பின்னால்தான் இவர்கள் ஏதோ வித தலைவர்களாகவும் பெற முடியும். அப்ப இவன் உறவுகள் நிச்சயமாக இறுக வேண்டிய நிலைமை இருக்குது. முதல்ல இதுக்கு பிறகு நீங்கள் கண்டெக்சுவலா வேற கொண்டு வரீங்களா, வெளியில கொண்டு வரீங்க. இன்றைக்கு சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை நாங்கள்லாம் சும்மா காட்சி கொண்டு இருக்க முடியாது. அங்க பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு விளக்கப்படுத்த இப்ப திருநாவுக்கரசர்கள் விடுதலை புலிகளுடைய ஒரு மதியுரைஞராக இருந்தவர் இந்தியாவில தற்பொழுது இருக்கின்றார். அவர் வந்து இந்த சீனா பூச்சாண்டியை காட்டி இந்தியா
எங்களுக்கு தமிழீழம் எடுத்து தரும் அல்லது இந்தியா தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தரும் என்ற கோணத்துலதான் அவருடைய வாதம் போய்கொண்டிருக்கு. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? இந்த பூச்சாண்டியத்தான் இதுவரை காலமும் மஹிந்தாக்கள் சிங்களாக்களை வித்து கொண்டிருந்தது. அது அற்று போனபடியத்தான் இன்றைக்கு அனுராக்கள் துணிஞ்சு போய் இந்தியாவோட ஃப்ரெண்டா வரலாம். இதான் அது வித்தியாசம். பிரச்சனை சொன்னா இவன் பூச்சாண்டியல் அவையோட சின்ன சின்ன வட்டங்களுக்கும் அவையோட காசுகள் பிசினஸ்கள் அவையோட பொலிட்டிக்கல் தளங்களுக்கு உதவியா இருக்கும். நான் அவையோட பிரச்சனையும் போகல, அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு தெரியும் அவையோட தளம் இல்லாத ஆக்கள். அதாவது இலங்கையில சரி இந்தியால சரி உலகத்துல சரி அவளுக்கு தளம் இல்லை. அவையோட இப்ப ஈரோஸ் என்ன மாதிரி அன்றைக்கு தளம் இல்லாம போச்சோ இவைகளும் தளம் எட்டு போய்விட்டார்கள். அப்ப இவர் கத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறார்கள். ஈரோஸ் என்ன செய்த கத்தாவில். அப்ப நீங்களும் ஓகே நீங்களாம் தலைவர் வாழ்த்தி வழி அனுப்பி வழி போற வழி இல்ல. அப்ப நாங்கள் இந்தியாவை மனைவி கொண்டு இலங்கை இறமையா இழக்காம இருக்கிற இந்த சேர்கின்ற வழியில ஒரு பக்கத்துல புலியோட தள்ளப்பட வேண்டிய வந்தியும் வந்து இல்லாவிட்டால் இபிஆர்ல மாதிரி நீங்கள் இந்தியாக்கார அடிபடிச்சா வேண்டி வந்து இந்த நிலைமையில் வந்து ஏண்டா வந்து கேட்டவர் இபிஆர்ல வழிஞ்சா பிறகு சந்திரனமாக்களும் வந்து இங்க வந்து கேட்டவர் நாங்கள் திருப்பி ஒரு அனுபவம் பண்றோம் புலிகளுக்கு எதிராக, அதுக்கு நீங்கள் லீடர்ஷிப் நாங்கள் சாக்கிறதுக்கு நாங்கள் ஒரு காலம் தயார் இல்லை, அதனுடைய நாங்கள் செய்ய மாட்டோம். அவைகள் சாப்பிட்ட போது கூட நாங்கள் திருப்பி சாப்பிடுறது இல்லை. ஆனா அந்த பொலிட்டிக்கல் அந்த அரசியல் முடிவு சரியா நினைக்கிறீங்களா? விடுதலை புலிகள் வந்து இந்தியாவோட மோத எடுத்து அந்த முடிவு வந்து இன்றைக்குள்ள சூழல்ல சரியென்று பாக்குறீங்களா? இது வந்து இப்ப இது நாளைக்கு இருக்கிற சூழல்ல சரி என்று சொல்லலாம். இப்ப புலிகளை போய் நான் மெச்சி கதைச்சா நீங்க புலி என்று சொல்லிவிட்டுருங்க. இந்தியா பெரிய நல்லா சொன்னா நீங்க இந்தியாக்காரன் இருக்கு. பிரச்சனை சொன்னா நான் சொல்ற பாயிண்ட கண்டெக்ஸ்ல வச்சு பார்ப்போம். புலி என்ன செய்தாண்டா என்ன பொறுத்தவரை ஜேவிபியையும் புலியையும் ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு பேருக்கு மேல அரசியல் வாதத்தில ஒரு வித்தியாசம் இல்லை. அவைகளை ஒரு சோசியலிச வாதம் என்று சொல்றதுக்கு நான் தயார் இல்லை. ரெண்டு பேரும் இந்தியாவை எதிர்த்திருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரு ஆக்கள். அவையோட தேசியவாத ஒரு சாதி வலதுசாரிய பேக்ரவுண்ட்ல இருந்து கொண்டு இடதுசாரி லாங்குவேஜ கதைச்சு கொண்டு அதை தாங்கள் புரிம்பா ஒரு கோரா வச்சுக்கொண்டு இப்ப ஈரோஸ்காரர் தங்கள் ஒரு 5 பேர் உண்மையான சோசியலிசம் கிடைக்கிறார்கள் சொல்லி ஈரோஸ் முழுக்க சோசியலிசம் சொல்லி கொண்டிருக்காங்க. அது உண்மையா இல்ல. அப்ப அதை கோரா வித்தியாசம் என்னன்னு சொன்னா ஜேவிபி அப்படியே ஒரு கோரா கொஞ்சம் பேர் இருக்கணும். அவையில என்பிபியை வச்சு நாடகம் நடத்தி அப்ப தாங்களுக்கும் தப்பிக்கொள்ளலாம். சரி நாங்கள் உண்மையான ஆக்கள் நாங்கள் நியதி கேட்ட மாதிரி அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் ஐஎம்ஓட வேலை செய்யறோம் எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இந்த வாதம் வந்து ஈரோஸ்க்கு இருந்த அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்த எங்களை வழியாக்கள் எல்லாம் இந்தியாவில பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டது காரணம் எங்களை பெரிய மார்க்சிஸ்டாக பார்த்தாரு. இந்த மண்ணாங்கடி அப்படி வந்தேன்னு தெரியாது எங்களுடைய ஆக்களை அப்படி சொல்லி கொடுத்தாரு. அந்த பிரச்சனை நீங்கள் எங்களை ஏஜென்ட் சொல்ல அங்க எங்களை ஆன்டி இந்தியனா தான் பார்த்தாரு. அதனுடைய தான் நான் பெர்மிஷன் கொண்டு போக வேண்டி வந்து. அப்ப பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் இப்ப நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்ன இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட்டு நாளைக்கு என்ன சொன்னீங்கன்னா ஜேவிபி எப்போதாவது இந்தியாவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இந்த பாஸ்ட் என்று கேட்டீங்கன்னா இல்ல. அவைகள் வந்து ஏதோ ஒரு கொண்டு வச்சதாக கேள்வி அதுக்கு பின்னால அவைகள ஃப்ரெண்டா இருந்த பழைய ஜெனரல் ஏதோ இதுல பின்னால் இருந்த கேள்வி. ஆனா இதுகள் வந்து வதந்தியல் உண்மையால் தெரியாது. ஆனா ஜேவிபி ஆமிக்கு பின்னால ஒழிச்சு கொண்டாரு. புலிக்கு எதிராக புலிய இந்தியாவுடைய ஆதி என்று சொன்னாரு. ஆனா இந்தியாவுக்கு எதிராக உண்மையாகவே நேரடியாக அடிபட்ட ஒரே ஒரு வடபுலி தான். மற்றவே ஆமியும் அடிபடே இல்லை, ஜேவிபியும் அடிபடே இல்லை. அதை மட்டும் பெருசு தங்களை தான் கொண்டார்கள். தங்களுக்குள்ள செய்த எல்லாம் பெருசா செய்தார்கள். அப்ப உண்மையாகவே இலங்கை என்ற இறமைக்காக அது தமிழர் என்று பிரிச்சு ஒரு மூளைக்காக சொன்னாலும் நீங்கள் அதை கூட்டி மொட்டைக்கு இந்த முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி கூட்டி காய்ச்சிங்கண்டா புலிகள் தான் உண்மையான இலங்கை என்ற இறமைவாதிகள் தேசியவாதிகள் அல்ல இறமைவாதிகள். நீங்கள் காலப்போக்கில அப்படி ஒன்று நடந்ததுடாப்பான்னு சொல்லிக்க சில வேளையில இந்த சிங்கள தலைவர்கள் முந்தி அமெரிக்கா வெள்ளக்காரருக்கு ஆடிவ தலைவர்கள் இருக்கார். அவர்கள் மாதிரி இவர்களும் ஒரு சாதி புருஷர் தலைவர்களாக வருவார். அந்த விதத்துலதான் நீங்கள் புலிய பார்க்கலாம். ஜேவிபிக்கு வந்து விடுதலை புலிகள் மீது ஒரு மரியாதையும் அனுதாபமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதான் இருந்தது. அதை இப்ப அனுரா மாதிரியான ஆக்கள் அதை குழப்பிட்டார். உதாரணத்துக்கு எங்கட தலைவர் அங்க இப்ப மீனவ நண்பர் இருக்கிறார் தான் மினிஸ்டர். அவர் வந்து பெருமானுடைய அம்மா செத்தவுடுக்கு போய் அவரை போக சொல்லி போறாரு. அங்க போய் போற அமைச்சர் சந்திரசேகர் ஆனா போற வழியில தடுத்து விட்டாரு. தடுத்ததுக்கு காரணம் சோமவம்சாவும் அனுராவும் என்று சொல்லுகிறார்கள் உள்ளுக்குள்ள சண்டையில. அதுக்கு பிறகு அந்த வெளியேற்றங்கள் எல்லாம் நடந்து இந்த புதிய ஜன அணியெல்லாம் வந்த புதிய சோசியலிசம் அந்த குரூப் சந்திரான். அப்ப இதுகள் வந்து பிரத்தியமா பாக்க அவைகளுக்குள்ள இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கட தலைவடி வந்து இப்ப நேரடியா நான் சொன்னேன் இந்த பேர் இது நான் ஒருக்கா சொல்லி இருக்கிறேன், இதை திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கேன்னு சொன்னா சில வழியில ஆக்கள் விளங்குது இல்லை. நாங்கள் நேரடியாக வந்து ஜேவிபி ஆக்கள் எங்களை கேட்ட போது அங்கெல்லாம் சாக்கொல்லி விஜயவராமையும் பிடிச்சு சா கொண்ட போது நேரடியாக வந்து அவருடைய தனிப்பட்ட உறவு இருந்தது. நேரடியாக கேட்டார்கள் ஏதாவது உதவ முடியுமா, அவைய உண்மையான நோக்கம் வந்து ஹீரோஸ் ஏதாவது செய்யுமாண்டு.
ரெண்டாவது ஈரோஸின் பிரச்சனை புலிகளோட இருந்த பிரச்சனை போல பிறந்த காலம், இந்தியாவோட இருந்த பிரச்சனை காலத்துல ஈரோசாக்கள் பொதுவாக ஜேவிபியின் பின்னணியில போய் ஒழிச்சிருந்த காலம் உண்டு. போல்னர்வாலி என்றான மற்ற இடங்கள்ல போயிருக்கிறேன். ஆனா அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் என்ற நோக்கத்துல அதை கதைச்சது. ஆனால் நான் அப்ப ராஜியோட கதைச்ச போது சங்கர் ராஜ் சொல்லிச்சது தான் அங்க மேல கேட்டுப்பாங்க. ஆனா அடுத்த நாளே அவர் சொன்னார்கள் நாங்கள் வார உறவு போட்டார்கள். அந்த மீட்டிங்ல நான் இருந்தேன், சங்கர் இருந்தது, மற்றது சந்திரன் இருந்தது, எங்களை விட இப்ப இருக்க எங்களோட குவனம் இருந்தது. நீங்க சொல்ற ரோச்சந்திரன் லண்டன்ல நடந்த மீட்டிங். லண்டன்ல நாங்க என்னால எடுத்து வச்சோம் நான் சொல்லி தொடர்ந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல முடிவு செய்தவ தாங்கள் தொடர்ந்து வேலை செய்யறது ஒன்றாக. அதன்படிதான் சோமவம்சாவை வெளியில தூக்கி கொண்டு வந்தவர். இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றி கொண்டு வந்ததுல நாங்கள் ஒரு ரோல் ஒன்று நான் பிளே பண்ணேன். எத்தனை பேரை கொண்டு வேண்டது இப்ப நான் இப்ப இங்க இருக்கிற ஆக்களோட சில பேரோட பேர் சொல்லி கேட்கிற சரியில்லை. கேட்ட போது சோமவம்சா நிச்சயமா வந்தவர். இந்த டைம் இந்தியா கொண்டு வந்தது. மிச்சம் 3-4 பேர் வந்ததாக கேள்வி எங்களுக்கு தெரியாது. அவருடைய ஐடியோலோக்கு அவர் பேர் வருதில்லை. அவர் அங்க உள்ளுக்க ஜெயில இருந்தார். அவர் சந்திரசேகரும் நம்ம உள்ளுக்க இவியல் தடு வேற இல்ல. மற்ற ஆக்கள் 2-3 பேர் என்று சொல்றாங்க. அவையால் பெரிய ஆக்களா இருக்கலாம், இருக்க முடியாது, ஆயுத பொறுப்புகளுக்கு பொறுப்பா இருந்திருக்கலாம். அவையால் 1-2 பேர் தப்பினதாக கேள்வி. இவையால் திரும்பி சோமவம்சா அங்க போயிருக்க அவருடைய நோக்கம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி இந்தியா பக்கம் மாறினார், இந்தியாவுக்கு எதிராக மாறினார்ன்றது பிரச்சனை கேள்வி. நீங்கள் உங்களோட வாழ்ல நீங்களே ஊகிங்க. ரோச்சந்திரன் வந்து இந்த 2006-2009 யுத்தம் இறுதி கட்டத்துல இருக்கைக்குள்ளேயும் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். அந்த காலகட்டத்துல நீங்கள் விடுதலை புலிகளோட ஒரு பிரித்தானியாவில் இருந்தவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்த நீங்கள் சமாதானத்தை கொண்டு வரலாமா, ஆயுத ஒப்படைப்பு செய்யலாமான்றது பற்றி. அதே நேரம் ரோச்சந்திரனும் உங்களோடு சந்தித்து விட்டுத்தான் நோர்வே போன்ற நாடுகளை சந்திக்கிற ஒஸ்லோவுக்கு போயிருந்தார். அதாவது அந்த இணைத்தலைமை நாடுகளை சந்திக்கல. உண்மையிலேயே அந்த உரையாடல்கள் பின்னணி என்னவா இருந்தது? உரையாடல் பின்னணி எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொன்னது என்ன சொன்னால், நாங்கள் என்னத்துக்காக புலியோட சண்டை பிடிக்காம இருந்தோமோ, அதாவது எங்கட தோழர்களை நாங்கள் சாக்கொள்ள முடியாது. என்னோட பர்சனலா தனிப்பட்ட ரீதியில் கேட்டீங்கன்னா, நான் இப்ப பகுதியா சொல்ற விஷயம் வந்து ஈரோஸ்ல இருக்க வேண்டியாக்கள் புலியில இருக்க வேண்டியவள் ஈரோஸ்ல. நான் வந்து கிளாஸ் பேஸ்ல கதைக்கிறேன். கிளாஸ் பேஸ்ல பிள்ளையாக ஆக்கள் தேசியவாதில அங்கே மிஞ்சேன் சேர்ந்து விட்டார்கள். அதனால வந்த பிரச்சனை தான் அரபாசி பிரச்சனை. நேச்சுரல் லீடர்ஸ் போய் புலியில சேர்ந்த பையங்களுக்கு தலைவர்களா இருக்க வேண்டியாக்கள் ஈரோஸ் உண்மையான பழைய தலைவர்கள். நான் புதிய ஆக்களை சொல்லல. 83 வந்தாக்கள் அவளும் புலியல் தான். மென்டாலிட்டியை சொல்றேன். அவர் கூடாத ஆக்கள் நான் சொல்ல இல்லை. வழிநடத்தல புள்ளையா போகக்கூடிய ஆக்கள் ஏன்னா தேசியவாதிகள் உள்வாங்கப்பட்டார். இந்த நிலைமையில நீங்கள் சொல்ற கேள்விக்கு நாங்க திரும்பி வந்தோம் என்றால், எங்களுக்கு ஆக்களை சாகிறது சரி வராது. நான் 2004 அவையோட போய் நின்றேன். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ஏன்னு சொன்னா, இங்க இருந்து ரூட் ரவி ஆக்கள் அனுப்பிச்சுன்னா நீங்க ஒரு உண்மையான, நீங்க இப்படி திட்டிக் கொண்டு இருக்கிறீங்களே உண்மையான ஒரு அறிக்கை தான். அந்த அறிக்கை நான் எழுதி கொடுத்தேன் 23 பாயிண்ட்ஸ்ல. அந்த டைம்லயே நான் சொன்னா 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேல இதை நினைக்க மாட்டேன். ஏதாவது அதுக்கான மிலிட்டரி கெப்பாசிட்டியோ அரசியல் தளமோ இல்ல. அதுக்கு பாயிண்ட்ஸா 23 விஷயம் செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அது பழைய கதை. அது வேற அது என்ன பெரிய தெரியல. அந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கும் இப்ப இந்த லண்டன் குவனுக்கும் எனக்கு 2004 அதுக்கு பிறகுதான் இந்த குவனுக்கும் எனக்கும் பர்சனலா வந்து நாங்கள் அப்படியே போய் ஜிடிஏவுக்குள்ள போயிட்டார். அந்த பிரச்சனை இல்ல. அவர் அந்த அறிக்கைக்கு தாங்கள் ஒத்தில்ல ஈரோஸ் சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சுது. அப்ப நாங்கள் அப்ப பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரூட் ரவியாக்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் அப்ப இங்க இருக்கிற எதிரியாளாக வந்து நாங்கள் என்னென்று ஒன்றாக இந்த இழப்புகளை தவிர்க்கலாம். அந்த பேசில ஒரு பேப்பர் ஒன்று. இது வந்து கிட்டத்தட்ட வன்னி யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்த ஜனவரி காலகட்டத்துல நாங்கள் வர்றோம். அந்த காலகட்டத்துல நாங்கள் இப்ப பேப்பர் எழுதுறோம். என்ன மாதிரி இந்த கையளிப்பை செய்யலாம், அது இந்த பேசிஸ் வந்து என்ன மாதிரி ஐஆர்ஐ செய்தது, அதை நாங்களே உடைக்கிறது துவக்கலை. அதை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து பார்வையில் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, நாங்கள் சரண்டர் பண்ண முடியாது. நாங்கள் ஈரோஸ் கூட சரண்டர் பண்றதுக்காக நாங்கள் ஒரு நாளும் செய்யலாதுன்றதுல நாங்கள் சரி. ஏன்னா சரண்டர் பண்றது வந்து எங்களை பொறுத்தவரை நீங்கள் அரசியல் எடுத்த ராணுவ நடவடிக்கை பிள்ளையான மட்டுமில்ல, உங்களோட அரசியல் நடவடிக்கை கூட நீங்கள் கைவிடுறீங்களா பிள்ளைன்னு சொல்றோம். கைவிட்டாலும் பரவாயில்ல, அது வருது. அப்பதான் நாங்கள் இவளுக்கு போய்விடுவோம். அந்த பேப்பர் தான் பிறகு எங்கட இப்ப செத்து போனார் ஸ்டிக் லீடர், அவர் வந்து அதை புறவு பண்ணி அதை பிறகு கதைச்சு அவைகள் பிறகு தங்கட வாழ்லி அந்த டைம்ஸ் ஒப்சர்வர் லேடி அங்கே அனுப்பி கவலைக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்குள்ள பின்னணியில நாங்கள் இருந்திருக்கோம் சொன்னா இழப்புகளை தவிர்க்கணும். எங்களுக்கு விளங்குது இதுக்கு ஒரு ஜனசை எல்லாம் முடியும், சாவு நடக்க போகும். இந்த பிரச்சனை நாங்கள் என்ன தடுக்கிறோம் பிரச்சனை. இந்தியால இருந்து சமையல் நேரடியா தருகிறார்கள். தாங்கள் சரண்ட பண்ற இது இல்லாமல் அதை ஆயுத ஒப்படைப்பு பாத்தீங்களா? ஆயுத ஒப்படைப்பு இல்ல, ஆயுதத்தை நாங்களே அளிக்கிறோம். நாங்கள் நிராபரிதியான எதிரியாகிறோம். கையில ஆயுதம் இல்லாத எதிரியாகிறோம். நாங்கள் எதிரி எல்லாம் கையில ஆகிறோம். ஏன்னா நீங்கள் எதிரியா இருக்கிறபடியால் நாங்கள் இல்ல. இதுதான் எங்களோட லோஜிக். ஆனா அதை ஏற்றுக்கொண்டார்கள் கடைசி நேரத்துல.
ஆனா கடைசி நேரத்தில் இருக்கிறது வட வேலை என்று சொன்னால் அங்கே இப்போ இருக்கிற வேலையை என்னத்துக்காக அப்படி இழுத்தடிச்சார்கள், யார் இழுத்தடி வச்சாங்க தெரியாது. அதுபோல எல்லாம் இது சம்பந்தமா ரோச்சந்திரனுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? என்ன இந்த காலகட்டத்தில் அவைகள் புஷ் பண்ணி கொண்டிருந்தது வேற விஷயம். அவைகள் சந்திரனை பிரவாரணைய அல்லது பொட்டம்மான சரணபண வச்சால் நாங்கள் எல்லாரும் தாங்கள் நிலைமையை தாங்கள் உடனடியாக சீர்வு கொண்டுருவோம். இந்தியா விரும்பினது பிரபாரணம் பொட்டமானம் யாராவது ஒரு ஆளு அது எங்களுக்கு இப்ப அதுக்காக எங்களை ஏதோ தண்ணிகளால கொண்டு விடுத்தாயிரான்னு சொன்னாங்களே என்னை அல்லது கூவன நீங்க விலை தாண்டிடுவோம்னு சொன்னேன். நான் உங்களை கதை கேட்டேன். என்னை பொறுத்தவரையில நான் இந்தியாண்ட கதை கேட்டு ஒன்றும் செய்ய ஒரு காலம் தயாரில்லை என்று சொன்னா ஈரோஸுக்கு நடந்ததுதான் படிப்பினேன். ஆனால் வெளியில நாங்கள் எதிரிகள் அல்ல. இந்தியா ஒரு காலம் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை நப்பாசை இன்றைக்கு அந்த கண்டெக்சுவலா மாறிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய நல்ல சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்கு என்று சொன்னா தமிழ்நாட்டின் அரசியல் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய நகர்ச்சி அல்ல. இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியில் பார்க்க இன்னும் தான் இருக்கு. ஆனால் உலகம் மாறினபடியால் அவையால் மாற வேண்டியிருக்கு. என்ன மாதிரி ஜேவிபி மாற வேண்டியிருக்கோ மோதியாக்களும் மாற வேண்டியிருக்கு. இப்ப முந்தின மாதிரி அவையாள அரசியல் போக்குகள் இருக்க முடியாது. தமிழ் மக்களுடைய தமிழ் தலைமைகளுடைய அரசியல் போக்கு மட்டுமே அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவையால் தங்களோட பிசினஸ் இருக்கிற அவையால் நாளைய பற்றி யோசிக்கிறார்களா இல்ல. அவை தங்களோட மக்கள் இளம் சமுதாயங்கள் இன்றைக்கு அனுராக் போய் வல்லுவட்டி துறையில மீட்டிங் வச்சு போறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஈரோஸ் தோழர்கள் நான் போய் சந்திக்கிறார்கள். எல்லாம் அவள் வேன் பிடிச்சு போனாரு. நான் போன போது கொஞ்சத்துக்கு மாதிரி தான் போனா அங்க போன போது அந்த பொது வேட்பாளருக்கு எதிராக நான் கதைக்கிறேன்னு சொல்லி அவள் கோபிச்சார்கள். என்னோட பொது வேட்பாளர் புடவன் இப்ப சொல்றார்கள் நான் பிள்ளைன்றாரு. அவர்கள் இப்ப தங்களோட பிள்ளைகள் சொல்லுதல் நீங்கள் உங்க போங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவளோட நிலைமை அப்படி மாறே உங்களுக்கு தெரிய வேணும். பிள்ளைகள் எதிர்பார்ப்போட நீங்கள் இல்லையண்டு நீங்கள் இளம் சமுதாயத்துக்காக அடிபடுறது நாங்கள் விழிக்கிறோம். நாங்கள் வெளிக்கிடைக்க நாங்கள் சொல்லல நாங்கள் கிளடா போன அப்புறம் நாங்கள்லாம் இருக்க போறோம். இப்ப நாங்கள் கிளடுகளா இருந்து கொண்டு என்ன சொல்றோம்டா இப்ப நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியக்கூடும். ஆனா பிள்ளைகளுடைய அபிலாஷம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அவைகளுடைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கு. மற்ற நிலத்துல இருக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கு. நிலத்தின் சீர்கேடு. அப்ப இதுகள் இப்ப அரசியல்வாதிகள் தொங்கி போயிருக்கிறார்கள். அவளுக்கு விளங்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் இது என்னன்னு பாக்குறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அண்மையிலே ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரோட கதைச்சு அவர் சொன்னார், நீங்களா எந்த ஒரு 25 வயசு இருக்கும் எந்த கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தல்ல வாக்களித்தீங்களா? அது சொன்னா எனக்கு கட்சியின் பேர் தெரியாது, அனுராக்கு வாக்களிச்சேன். இப்ப எந்த கட்சியில நீங்கள் வேட்பாளரா இருக்கிறீங்களே? தமிழரசு கட்சியிலேன்னு சொன்னார். ஏன் என்று கேட்டார். சொன்னா இப்ப நாங்கள் இந்த இதுல போய் என்டர் பண்ணிட்டு நான் அதுக்கு பிறகு பார்த்து வேற எங்கேன்னு மூவ் பண்ணுவோம். இது என்னட்டு இந்த அரசியல் என்னட்டு இதுதான் இது அதான் எங்களுடைய ஆக்கள் அரசியல் கிட்டத்தட்ட பேர பேசுற அரசியல் மாதிரி தான் இருக்கு. அவையில் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் நாங்கள் 2 விதமான மாற்றங்கள் இடத்துல இருக்கிறதை அவை உணர்றார்கள். ஒன்று இந்தியாவுடைய இறுக்கம் நோத்துல கூட. இப்ப இந்தியா வடக்கு கிழக்கில தன்னை நிச்சயமாக ஆட்கொண்டிருக்குது என்றதுல அமிச்சம் இல்லை. இப்ப அது ஒரு இடத்தை கொடுக்குது அரசியல் கதைக்கு. அவருக்கு அது விளங்குது இல்ல. இந்தியா அதுக்காக வரையில்லையா. அவைகள் இப்பவும் தங்களுடைய அரசியலை இதுக்கு நடத்தலாம் என்று சொன்னா தங்களுக்கு ஒரு கேடயம் ஒன்று இருக்கு நினைக்கிறார்கள். அங்கே ஒரு கேடயம் இல்லை. ஆனால் முந்தி மாதிரி உங்களை ஒருத்தர் அடிக்க போற இல்லை. அடிக்க போறதுக்கு காரணம் அவைகளுடைய விளக்கம் அவைகள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் ஏதோ பவர்ஃபுல் ஆக்கள் இந்தியா இருக்கிறபடியாண்டு. உண்மையா அதல்ல. தாங்கள் பவர்ஃபுல் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத ஆக்களா விட்டோம்ன்றது அவளுக்கு விளங்குது. ஆனபடியா தான் அவங்களை இக்னோர் பண்ணுறார்கள். அதாவது கவனியா விடுறார்கள். எங்களை கவனிக்க போகணும் என்றால் அவர் கவனிச்சு நடவடிக்கை எடுப்பார்கள். அப்ப நீங்களும் என்னவும் செய்யலாம்ன்ற நிலைமைக்கு நீங்க வந்தது உங்களோட பலம் அல்ல, உங்களோட பலவீனம். அதாவது உங்களை பாக்குறதுக்கு ஆகல. அப்ப உங்களோட சண்டையில அவைகள் விட்டுட்டு இருப்பாரு. நீங்க சண்டை விடுவீங்க. இப்ப நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கடா, இப்ப பிரான்ஸ்ல போனீங்கடா, தமிழாக்களும் அரப்காரனும் அடிபட்டா போலீஸ் ஒன்னும் செய்யற நீங்க இது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஆக்கள் ஓடுத்தீங்கன்னா நாங்க வாரோம். அது மாதிரிதான் இந்த இப்ப நாங்க இந்தியா நிலைமை இருக்கு நினைக்கிறீங்களோ? அப்படித்தான் இந்தியா பாக்குது. அப்படிதான் இந்தியா பொறுத்தவரையில அவேண்ட ஒரு எல்லாம் இப்ப என்ன மாதிரி இருக்கும். என்னதை தடுக்க ஒழிக்கிட்டோ அதை தடுக்க முடியல. அதாவது தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு பலம் வாய்ந்த நாடாக தமிழருடைய தலைவர்களா திருப்பி தான் வச்சு கொண்டிருக்கு வந்துட்டு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னணியாக செய்யற ரிசர்ச்கள் அதுகள் செய்யற விஷயங்கள் எல்லாம் தமிழருடைய நிலைமையை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு போகுது. பழைய வாதங்களை இந்த முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு போகுது. அதாவது ஹிந்தி இல்ல சமஸ்கிருதமா தமிழ இதெல்லாம் இப்ப வாத நிலைமை கொண்டு விட்டுட்டு
முந்தியண்டா ஹிந்தி தான் முதல், சாரி சமஸ்கிருதம் தான் முதல் வந்துன்னு சொல்வார்கள், அதுல இருந்து தமிழ் வந்தனர். இப்ப அதெல்லாம் அந்த வாதங்கள்லாம் அப்பாற்பட்டு கண்டுபிடிப்பீங்க. இப்ப இந்த சிக்கலுக்குள்ள தமிழ் சமூகம் எப்படி இருக்கு என்னென்றால் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான இந்திய மத்திய அரசுக்குமான ஒரு முறுகல் நிலையை நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. டாக்ஸை கொண்டு வாண்டு கேட்கிறாங்க, ஹிந்தி வேண்டாம் என்று சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை நிராகரிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தமிழர்கள் என்ன செய்ய பார்க்கிறோம்னா இந்த தமிழ்நாட்டோட இருந்த அந்த அந்யோன்யம் இப்ப இல்ல. முந்தின மாதிரி தமிழ்நாட்டு தலைவர்களோட விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு இருந்த அந்யோன்யம் இப்ப இல்ல. இவர்கள் இப்ப மோடியோட போறார்கள். மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இவர்கள் வீணா போன பயல்கள் என்ற மாதிரியான நிலைமை பிரச்சனை என்னன்னு பாக்குறீங்க. இது சரியான மடத்தனம். அதான் விளங்குது இல்ல. இப்ப புலிகள் இல்லத்துல உங்களுக்கு தெரியுமே தெரியாது, அந்த காலத்துல பண்டுரெட்டி ராமச்சந்திரனுடைய ஓட்டோ யூனியனுக்கு மட்டும் 500 ஓட்டோ வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி மற்ற யூனியனுக்கும் பேர்கள் சொல்லி தேவையில்லை. இப்ப அது நீங்க விசாரிச்சு பாருங்க, வாங்கி கொடுத்தார்கள். அப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் நேரடியாக அவைன்ற மக்கள் யாருன்னு நச்சு அவையோட நெகிஞ்சு கொண்டார். நீங்க கரையோர பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னா புலிகளுக்கு பயங்கர சப்போர்ட். நீங்கள் என்ன தலைகளாண்டாலும் இங்க இருந்து இல்ல இந்தியாவில் ஒரு பழக்கம் இருந்தா தானே நீங்கள் எந்த இயக்கமா இருந்தாலும் நீங்கள் விடுதலை புலிகளா தான் கேட்பீங்க. அதான் ஏன்னு சொன்னா விடுதலை புலிகள் அவைகள மரபு ரீதியிலே அவைகள் மீன்பிடி துறையில் இருந்தபடியால் அந்த கரையோர பகுதிகள் எல்லாம் அவளுக்கான லாயக்கும் அவளுக்கான உறவும் பரம்பரையா இருந்து வந்த விஷயம். அவைகள் அதை எக்ஸ்பிளைட் பண்ண எல்லாரும் வளர்த்து கொண்டார்கள். பிசினஸ் ஆலயம் வளர்த்து கொண்டார்கள், நடைமுறையால வளர்த்து கொண்டார்கள், குடும்பங்களா பழகி கொண்டார்கள். இந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் நாங்கள் எல்லாம் வெளியா நாங்கள் அரசியல் கட்சி தான் அவைகளுக்கு உள்ளூர் இல்ல. அப்ப நாங்கள் இப்ப இங்க இலங்கை இப்ப தமிழ்நாடு அரசியல் ரெண்டு வித்தியாசம். நீங்க தமிழர்கள் எங்கள தமிழருக்கும் அவைய தமிழரும் எடுத்தீங்கன்றால் நாங்கள் பிரிவினவாதத்தை வச்சுக்கொண்டு ஸ்ரீலங்கா பெரிய கட்சி கொண்டு இந்தியாட போறோம். தமிழ்நாடு பிரிவினவாதம் கதைக்க போறதும் இல்லை. அவைகள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டுதான் நீதி கேட்கிறார்கள். அப்ப இதுல பெரிய வித்தியாசம். அப்ப மோடி என்ன மாதிரி ஸ்ரீலங்கன் இப்ப ஜே.ஆர். ஜெயவர்ணாவோ அல்லது இலங்கை தலைவர்கள் எப்படி ஸ்ரீலங்கை சிங்கள தலைவர்கள் தமிழர் எப்படி பார்த்தார்களோ அந்த பார்வைக்கும் இங்க டெல்லியில இருக்கிற தலைவர்களை பார்வைக்கும் பயங்கர வித்தியாசம். இப்ப இந்த நிலைமையில நீங்கள் கண்டெக்சுவலா பார்க்க தண்டையம் ஒப்பிட முடியாது. முதலாவது. மற்றது இலங்கை தமிழாக்கள் இந்திய தமிழாக்களை எப்ப மரியாதையோட பார்த்தார்கள். இல்ல இப்ப இவர் எங்கட அமைச்சர் சந்திரசேகரனுக்கு எதிராக வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் கள்ளத்தோணி நாங்கள் கப்பல்ல வந்தவர்கள் அதுவும் எங்கள்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் பிரச்சனை. பெண்களோட படை நாங்கள் கொண்டார்கள் சொல்றாங்க. இதுகள் எல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த போராட்டத்துல கூட எங்களோட கல்ச்சரை மாத்த இல்லை. அதாவது எங்களுடைய அரசியல் கல்ச்சரை மாத்த இல்லை. ஒடுக்குற சமூகமா தான் எங்களை இன்னும் வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒடுக்கி மற்றவைகளை அடக்கி அதுல இருந்து நல்ல காரியங்கள் சம்பாதிக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம் என்ற ஒரு மடத்தனமான போக்குல இருக்கிறோம். என்னன்னா அது ஒரு ஜமீன்தார் போக்கு தான். இந்த ஜமீன்தார் போக்கு இன்னும் மாறல. அவளுக்கு விளங்குது இல்லை. இந்த ஜமீன்தார் கட்டு உடைஞ்சிட்டு போகும். அது விளங்குது இல்லை. ஆனா கொஞ்சம் பேர் காசு உழைச்சு இந்த காலத்துல அது புலின்ற காலத்துல சரி அந்த ஒப்பந்த காலம் அதுக்கு பிறகு எல்லாம் புலி உடைஞ்சா பிறகு வந்த இடைவெளி காலம் இதுல பணக்காரர் அரசியல்வாதிகள் கனவு இருக்கிறார்கள். அதை வச்சுக்கொண்டு கணக்கை குழப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அவையிடம் எங்களை மாதிரி வயது போறார் போய்விடுவார்கள். அவையில் அங்க இல்ல கதைச்சு கொண்டே செத்துருவார்கள். ஒரு நீண்ட போராட்ட வரலாற்று காலம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீண்ட அரசியல் பிணைப்பு உங்களுக்கு இருக்கு. இலங்கையோடையும் சரி இந்தியாவோடையும் சரி. இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த தேசியம் பேசுகின்ற தமிழ் தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வேண்டும்? முதலாவது தேசியத்தை கைவிடுங்கள். தமிழ் தேசியம் என்றது இலங்கையில நீங்கள் தேசியம் கதை கேட்க அது ஒரு டாக்டிக்கலா பாவியாதங்கள். நம்பிக்கை உண்மையாக நம்பி பாய்ப்பீங்கன்னு சொன்னா அதுக்கான உண்மையான இழைகளை தேடுங்கள். நீங்கள் பாய்க்கிறது டாக்டிக்கலா நீங்க சொன்ன இந்த பேரம் பேசுறது உண்மையாக இல்ல. இப்ப தமிழக கட்சி பண்ற தரப்பில டிக்ளேர் பண்ணி போட்டு அடுத்த எலெக்ஷன்ல மாநகர எலெக்ஷனுக்கு தயார். இப்படியான விளையாட்டுல செய்ய எங்க சனங்கள் இன்னும் தூர உங்களோட இடைவெளியை கூட்டிக் கொண்டு போறதுன்றது உங்களுக்கு விளங்குது இல்லை. மற்றது அரசியல் என்றதும் மக்களோட வாழ்வுன்றதும் முந்தி மாறி ரெண்டு காரியம் அல்ல. அதாவது அரசியல் ஸ்ரீலங்காவோட கதைக்கிறது, மக்கள் வாழ்ற தண்டை வாழ்ற அப்படி இல்ல. மக்கள் ஸ்ரீலங்காண்ட அமைப்புலாம் வாழ்றாருன்னு சொன்னா எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் முழுக்க அவைக்கு தான் இருக்கு. அதுல உங்களோட கொன்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்ல. இப்ப உங்களோட கொன்ட்ரிபியூஷன் இப்ப கூட எடுக்க போறார்கள் இந்தியாக்கள். அப்ப உங்களை அதுல பங்கும் இல்ல. நீங்கள் அவையோட வியாபார பங்குக்கு போன ஒழிய நீங்கள் பங்குதாரிகள் எங்கேயும் பங்குதாரிகளா இருக்கிறீர்கள் ஒழிய அதிபதிகள் அல்ல. அப்படியான நிலைமையில இருந்து உங்களோட டெஸ்டினியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறது போய்க்காது. இப்ப நீங்க கதைக்கிற அரசியல் எல்லாம் இடவெளி என்ற அரசியல். ஆனபடியத்தான் அது உண்மையான தேசியவாதம் அல்ல. அதனாலதான் அந்த பிரச்சனை. அதாவது விளங்காத கத்தி கொண்டிருப்பார்கள். இதைத்தான் அவையிலும் விளங்கி கொண்டாரு. இப்ப ஜேவிபி என்னத்தை விளங்கி கொண்டதுன்னு சொன்னால் தாங்கள் கிடைக்கிற தேசியவாதத்துக்கு உண்மையான நிலத்துல இடவெளி இல்லை. இரண்டாவது வெளியாக்கள் எக்கனாமிக்கல் கண்ட்ரோல் அவையில மிஞ்சி வந்து விடுது.
இதுதான் பிரச்சனை. அப்ப இப்ப இஸ்ரேல்காரரையே கலைக்கிறது கஷ்டமா இருக்கு. அவங்க குந்திருக்காங்க வந்து விசாம இல்ல. அங்க போய் சேர்ந்த கே கம்யூனிட்டியின் கோல்ல இருந்து அங்க பானதுரம் மட்டும் போடுற கே கம்யூனிட்டி கண்ட்ரோல் அந்த பீச் எல்லாம் அவங்கட. நீங்கள் அம்பாறையில முழு கடற்கரையும் பாசிக்குடா மட்டும் இப்ப அன்றாபுரம் எல்லாம் அதுகள் எல்லாத்தையும் கொடுக்க போய் ஃபாரின் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்ப நீங்கள் எந்த இடத்துல வச்சுக்கிறாங்க? எத்தனையோ ஹெக்டேக்கர்ஸ் கொடுத்தாச்சு மாட்டு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்ணாங்கடி வளர்ப்புன்னு சொல்லி வெளிநாடு கம்பெனி. எங்கட மக்கள் நிலைமை என்று சொல்லி என்ன இருக்குது? நாங்கள் அடிபட்ட நிலைமை எல்லாம் ஆரோ இல்ல வச்சுக்காங்க. நாங்கள் அடிபட்டு சாக ஆரோ இல்ல பெனிஃபிட் பண்ணினோம். இதுதான் அந்த பிரச்சனை. இதை கண்டுபிடிச்சு விட்டார்கள் ஜேவிபி ஆக்கள். எங்களுடைய ஆக்கள் கண்டுபிடிச்சாலும் கண்ண மூடி கொண்டு தெரிகிறார்கள். இதுதான் அந்த வித்தியாசம். ஸ்ரீதரன் நேற்று குறிப்பிட்டிருந்தார், ஜேவிபிக்கு எந்த ஒரு வாக்கும் செல்லாமல் பார்த்துக் கொள்ளணும். கிட்டத்தட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அதே ஜேவிபிக்கு 1 வாக்குகள் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான வாக்குகள் அல்லது தமிழ், அதாவது ஜேவிபிக்கு வாக்களித்தவர்களை தமிழ் துரோகிகள் அல்லது இவர்கள் மிக மோசமான தவறிழைத்து விட்டார்கள் என்று மக்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இதுதான் பிரச்சனை சொன்னால் அவையல் சரி, அவையல் எல்லாம் கூடாதாக்கள் விட்டுவோம், ஜேவிபி உதவாது வச்சுக்கொள்வோம். நானும் தான் ஜேவிபியை பெருசா பார்க்கல ஐடியாலஜிக்கல் ரீதியில. ஆனால் மக்கள் ரீதியில பார்த்தேன்னு சொன்னால் அவைகள் ஏதோ எனக்கு தர்றார்கள், நீங்கள் ஒன்றும் தார இல்லை. பிரச்சனை சொன்னால் நீங்கள் என்னத்தை கொடுக்க போறீங்கள் என்று சொல்லுங்க. அவங்க என்ன தரமாட்டாங்கன்னு சொல்றதை விடுங்க. அவங்க தர்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா தர முடியாது. அவங்க தர்றதுக்கு ஏதும் இருந்தா தருவாங்க. அவங்களால செய்ய முடியும் எல்லாமே நீங்கள் வேணும்னா மாத்துங்கள். அதாவது ஜேவிபி வந்து பெரிய பொசிஷன்ல இருக்குது, இவ்வளவு எம்பிமார் இருக்குது, தமிழருக்கு நீங்கள் தரக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் உதவுறேன்னா என்ன செய்ய போறீங்க? அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்களோட மக்களை என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போறீங்க? உங்களோட மக்களை வச்சுக்கொண்டு அந்த ஜேவிபியோட போய் என்ன மாதிரி கதைக்க போறீங்க? சண்டை பிடிச்சு கதைக்கிறது தான் செய்ய போறீங்களா? இந்தியா கூட்டி கொண்டு கதைக்க போறீங்களா? இந்தியா நேரடியாக கதைக்கிறது உங்களை பேரோட கதைக்கணும். இந்தியாவுக்கு எங்களை தேவை இருந்தது, அவனுடைய கடையா வந்தாரு. இப்ப நேர கதைக்கக்கூடிய இருக்கு. அவருக்கு நீங்க தான் சொன்னீங்க அவர் அவர்கிட்ட ஃப்ரெண்ட். இதான விளங்குதில்லை எனக்கு. இப்ப நீங்கள் என்னத்தை வச்சு கதைக்கிறீங்க? என்ன துணிவுல என்னத்தை நீங்கள் கொடுக்க தயாரா இருக்கீங்க? இந்தியாவுக்கு சரி யாருக்கும் சரி அது பெருமதியா இருக்குது. அவைகள் உங்களுக்காக வந்து தலை போட்டு தன்னுடைய இருக்கிற ஃப்ரெண்டை குறைப்பாங்க. நடக்க முடியாத காரியம் இல்ல. இப்படியான லாஜிக் இல்லாத கதைகள் அவைகளை சுத்தி இருக்கிறார்கள் சந்தோஷங்களுக்கு பிரியோசனமா இருக்க கூடும். ஆனா ஓட் வேற 2 விஷயத்தை காய்ச்சி கொண்டு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. மிகவும் முக்கியமான விஷயங்கள் தான். ஒன்று, இப்ப இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு மிக இறுக்கமாக வந்துடுது. ஆனா இப்ப இலங்கை தமிழ் தேசிய கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, வடக்கு கிழக்க வந்து நாங்கள் இந்தியாட்டத்தான் கொடுக்க வேணும், சைனாவே அதுக்கு வரவிடக்கூடாது. சைனா உதவி தந்தாலும் அது வேண்டாம். யாழ்ப்பாணம் சொல்லியிருக்கு, சைனா தந்த உதவிகள் வேண்டாம், வலிந்து தாங்கள் இந்தியாவோட இருக்கிறோம்ன்றதை காட்ட பாக்குறது ஒரு விஷயம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மடத்தனம் தான் சொல்றேன். நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம கிடைக்கிறதால வேற பெரிய பிள்ளை. இது இந்தியா வந்து டெக்னாலஜிக்கலி பெரு விரைவா ஏற்கனவே பின்னா நடக்குது, சைனாவோட சேர்ந்து வேலை செய்யும். அதுல ஒரு அமிச்சமே இல்லை. அதாவது சைனீஸ் டெக்னாலஜி இன்றைக்கு ஆக்கள் முந்தின பகுதிகள் எல்லாம் போட்டு மொக்குத்தனமா இருக்கிறார்கள். இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க சில பேர் காய்ச்சி இருக்காங்க. சைனா ஏதோ அமெரிக்காவில் பார்க்க டெக்னாலஜி கூட வேண்டும் விஷயம் தெரியாதாக்கள். அவையோட உண்மையாகவே சயின்ஸ் தெரியாதாக்கள், உண்மையாகவே டெக்னாலஜி தெரியாதாக்கள். அமெரிக்கன் ரிப்போர்ட்களே பாருங்க, இன்றைக்கு அமெரிக்காவில பவருக்கு வந்திருக்கிற ப்ரொஜெக்ட் 25 பீப்புள் ரிப்போர்ட்ல பாருங்க, ரிசர்ச் பேப்பர்ல பாருங்க. அவையோட ஐடென்டிஃபை பண்ணி வேலை கிளியரா சொல்றாங்க எந்தெந்த துறையில சைனா அமெரிக்காவை மேவி விட்டாங்க. இந்தியா வந்து ஒரு காலமும் தன்னால அமெரிக்காவோட எடுக்கிற உதவி வச்சுக்கொண்டு முன்னுக்கு இப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியாது. அது சைனாவுடையும் சேர்ந்து தான் செய்யணும். அமெரிக்காவுடையும் செய்ய வேணும் என்றால் அவையில் முன்னணியில் இருக்கபடியா, சைனாவுடையும் சேர்ந்து வேலை செய்யணும் அவையில் முன்னணியில் இருக்கபடியா. அவ்வளவுதான். இது வந்து சின்ன விளக்கம். இதுக்கு இப்ப நாங்கள் படிக்க மாட்டோம் என்று சொன்னா அவன்கிட்ட நாங்கள் உதவி எடுக்க மாட்டோம் சொன்னா படிக்காம இருங்க. அது மடத்தனமான லாஜிக். அப்ப அதை தெரியாதவன் இலங்கையில வந்து யூனிவர்சிட்டி காட்டுறதுக்கு நான் மாட்டேன்டா. இந்தியா சொன்னா அவங்க வேண்டாம் வேண்டி இல்லையே, இந்தியாக்காரன் சொன்னானா மடத்தனமில்லோ. இந்தியா நீங்க கேட்டு சொல்லுங்க, இந்தியா வந்து தமிழ்நாடு எங்களுக்கு தரப்போறார்கள், அதை நீங்கள் சைனா தரப்போகுது, அதை வேண்டாம்னு சொல்றதோ வேணும்னு சொல்றதோ கேளுங்கள், பரவாயில்ல. நீங்கள் ஏஜெண்டா இருங்களேன், கேட்காம கேச்சாலும் இவ்வளவு மடத்தனம். முதல் கேளுங்க, பிரச்சனை. அப்ப பிரச்சனைன்னு சொன்னா அப்ப அன்லஸ் இந்தியா பின்னாலே ஏதாவது சமீக கொடுத்தா ஒழிய எனக்கு அப்படி தெரியல, கொடுத்தா ஒழிய இது மனதனமான. மற்றது குடுக்குற சாமான் அங்கே கொண்டு வாக்களை மூவ போற சாமான் இல்ல, அவங்கள கொன்சர்ன் பண்ற சாமான் இல்ல, இந்தியாவை கொன்சர்ன் பண்ற சாமான் இல்ல. நிச்சயமா இந்தியாவுக்கு சைனா பற்றி ஒரு கணிப்பு கொண்டு வச்சு கொண்டு தான் இருப்பார்கள். இவர்கள் எங்களை ஃப்ரெண்ட் அடிச்சு கொண்டு எங்களை போறாங்க. நிச்சயமா அது இருக்கும். இது இவ்வளவு இருந்த ஃப்ரெண்ட் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் வர்ற உறவு உடைஞ்சு போயிட்டு இது பெரிய விஷயமா? இது புதுக்க தொடங்குற உறவு இல்லை. ஆனால் இந்தியாவும் சைனாவும் உறவில் எங்கேயோ போய் விட்டார்கள். அதுக்கான மாற்றம்
கடைசியானவர்கள் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களை ஒரு மற்ற கட்சிகள் தமிழரசு கட்சியும் சரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி தேசியம் கதைத்த போதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான இந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட தங்களை விடுதலை புலிகளுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் இவ்வளவு காலம் காட்டி வந்தது. ஆனால் இவ்வளவு காலமும் சொன்னார்கள் இந்தியா தமிழ் பிரச்சனைகள் தலையிடக்கூடாது, மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நாங்கள் இரு நாடு இரு தேசம் ஒரு நாடு கொள்கையை கொண்டு வருவோம், கன்ஃபெடரலை தான் ஏற்றுக்கொள்றோம். கிட்டத்தட்ட அண்மையில மோடியை சந்திச்ச பிறகு இவ்வளவுத்தையும் கைவிட்டு இருக்கிறார்கள். இப்ப நாங்க இந்த கான்ஃபரன்ஸ் சேர்ந்து புரியல கொண்டு போய் எங்களை கலைச்சார்கள், பேசினார்கள், வேண்டாண்டு தான் காய் கொண்டு போனார்கள். நாங்களாம் அதை முதலாக ப்ரோபோஸ் பண்ணது. பிறகு அங்க டெல்லி டோக்ஸ்ல கதைக்க வேண்டியும் வந்தார்கள். சொன்னா அந்த கான்ஃபரன்ஸ்ன்றது வந்து இப்ப நீங்கள் பேரளவில் தான் கதைக்கலாம் முடியாது, அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் ரெண்டாவது சப்பிராது. சிங்கள மக்களுக்கு அவன் நாடு சொந்தம் இல்லை, தமிழனுக்கு இங்க வர போது அதுல இருக்க பிச்சம் எனக்கு விளங்குது இல்லை. அதான் ரட்னா சொன்னதுதான் உண்மையான விஷயம். எச்சங்களை மிச்சப்படுத்தி மிச்சங்களை கொச்சப்படுத்துறோம். பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் கதை கேட்க நாங்கள் எங்க நின்று கதைக்கிறோம், எங்கட பலம் என்ன பலவீனம் என்றதை நாங்கள் வெளிக்காட்டாம இருக்கிறோம் நினைச்சு கொண்டு செய்யறோம். ஆனா எங்களை பார்க்க ரவியை பார்க்க தெரியும், ரவி இயக்கம் இல்லாதவர், வயது போனவர், அவர் கதைக்கிறது வந்து அந்த அறிவை வச்சு கதைக்கிறாரு, ஒரு ஒன்றுமே அவர்கிட்ட இல்ல. அதான் ஃபேக்ட். அந்த துணிவோட நான் கதை கேட்க எனக்கு அந்த அதுக்குரிய திராணி மட்டும் இருக்கும். ஆனா நான் எனக்கு ஒரு இயக்கம் இருக்குது, என்ன பார்த்துக்கொண்டு அங்க இலங்கையில 15 பேர் இருக்கணும் 50 பேர் இருக்கணும்னு சொன்னா சனமுடனே எல்லாரும் போட் பண்ணி பிரச்சனை தான். அங்கதான் பிரச்சனை. அங்க சனமுடனே சொல்ல இவற்றை கதையை விடும்போம். இது அவளுக்கு விளங்குது இல்லை. இந்த சின்ன விஷயங்கள் காணும். நீங்கள் அரசியல் பெரிய தேவையில்லை. உண்மையா மனுஷர் வந்து மொக்கர் நினைக்கிறோம் தான் மொக்கர். மனுஷனை மொக்கர் நினைச்சீங்கன்னா நீங்க மொக்கர். இதுதான் அந்த பிரச்சனை. நான் நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உண்மையிலே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. பல்வேறு விஷயங்களும் கலந்துரையாடி இருக்கோம். மற்றது கணவருக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்றைய காலத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிக முக்கியமான. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோட இந்த நேரத்தை பாய்ந்து மிக்க நன்றி ரவி. வணக்கம்.